ஃபர்ஸ்ட் இந்த A4 பேப்பரை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் 14 சென்டிமீட்டரில் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பேப்பரை ஆஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த பேப்பரை டர்ன் பண்ணி இன்னொரு ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ண பேப்பரில் ஒரு கார்னர் மட்டும் அங்கே இருக்க பேப்பர்ஸ் எது கூடயும் டச் ஆகாமல் இருக்கும். அந்த கார்னர் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். அது வந்து பாட்டம் கார்னரில் பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே டாப் கார்னரில் பாதியில் முடியும். லோட்டஸோட சென்டர் பெட்டல் ஷேப் பாதி மட்டும் வரைஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இதை பார்க்க. இப்போ அந்த கர்வை கட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கர்வ் போர்ஷனை செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். ஸோ தட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கல் மாதிரி தெரியுதா? இப்போ அந்த லைன் ட்ரா பண்ண இடத்த கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஒரு 25% விட்டுற போகிறோம் டாப்பில். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேப்பரை கம்ப்ளீட்டாக அன்ஃபோல்ட் பண்ண போகிறோம். அன்ஃபோல்ட் பண்ணதும் நம்மளுக்கு 4 சைடு ஒரு பெட்டல் ஷேப்பில் ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிருக்குல்ல, அந்த 4 கார்னர்ஸ்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி சென்டரில் ஸ்டிக் பண்ணுங்கள். இப்போது பாட்டமில் நம்ம 2 கிராஸ் லைன்ஸ் போட போகிறோம் வி ஷேப்பில். பட் அந்த டாப்பில் ஜாயின் ஆகக்கூடாது அந்த லைன்ஸ். இப்போ அந்த லைன்ஸை கட் பண்ணி விட்டுட்டு பாட்டம் எக்ஸ்ட்ரா பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாட்டமில் எக்ஸஸாக இருக்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பையும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக 2 கட் கொடுத்து ஃபோல்ட் பண்ணி சென்டரில் ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ டாப்பில் போக்கு சென்டரில் இருக்க கொஞ்சம் பேப்பர் விட்டுட்டு 2 சைடும் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலாக போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்க ரிமைனிங் பேப்பரை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அந்த பேப்பரை போவோட சென்டரில் நல்லா ரோல் பண்ணி எட்ஜு கிட்ட க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். நம்ம ஈஸியாக பேப்பரில் செஞ்ச போ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனுக்கு போ ஆர்னமெண்ட் டெக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிஃப்ட் மேலே இந்த போவை ஸ்டிக் பண்ணி கிஃப்டிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதை பெட்டராக டெக்கரேட் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து அதோட கார்னர்ஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இந்த தெர்மோகோல் போலும் சென்டரில் பிளேஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் த ஃபைனல் லுக். நம்ம பேப்பர் போ வந்து ரெடி. கோல்டன் கலர் த்ரெட் வந்து ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நல்லா ரோல் பண்ணி இப்போ அதை வந்து போவோட பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணி செல்லோ டேப் வச்சு ஸ்டிக் பண்ணி செக்யூர் பண்ணிடுறோம். ஸோ தட் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீலெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். ரெட் கலர் பேப்பரோட பாட்டமில் 1 inch மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு லைன் போட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தென் அந்த ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு பாட்டம் டு டாப்ல வந்து லோட்டஸோட சென்டர் பெட்டல் ஷேப் இருக்குல்ல அந்த ஷேப்ல கட் பண்ண போறோம். இப்போ அந்த ஷீட்டை அன்ஃபோல்ட் பண்ணிட்டு 2 எட்ஜ்லயும் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி சென்டர்ல வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. அகைன் அந்த ரெட் கலர் ஷீட்லயே இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் வந்து 3 inch length 1 inch breadth. இப்போ அதோட 2 சைடும் நம்ம கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு பாட்டம்ல ஒரு V ஷேப்க்கு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ண இந்த 2 ரெட் கலர் பேப்பரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்ண பேப்பரோட பேக் சைடில் இப்படி கிராஸாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஒரு போ கிடைக்கும்.